காலை 10:20 மணிக்கே மக்கள் சந்திப்பு மைதானத்திற்கு வந்த தாவேக தலைவர் விஜய் தற்போது வரை விஜய் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றவில்லை. காரணம் என்ன என கேள்வி எழுந்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். இன்னும் மக்கள் மத்தியில் விஜய் உரையாற்றவில்லை, அதற்கான காரணம் என்ன ராஜேஷ்? சுபா, விஜய் பொறுத்தவரையிலே அவர் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டார். ஆனாலும் கூட இன்னும் மக்கள் சந்திப்பை நடத்தவில்லை, இன்னும் அவர் பேசவில்லை. காரணம், தொடர்ந்து கூட்டம் வந்து கொண்டே இருக்கின்றது. கூட்டம் இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தினாலே இன்னொரு அரை மணி நேரம் அவர்கள் காத்திருந்து அதன் பிறகு மொத்த கூட்டமும் வந்த பிறகு விஜய் தன்னுடைய உரையை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த இடத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் அதாவது விஜய் 10:30 மணிக்கே பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 10:35 மணிக்கெல்லாம் அவர் இந்த இடத்திற்கு வந்துவிட்டார். தற்போது அரை மணி நேரமாக வந்தவர் கேரவனிலே அவர் அமர்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். இன்னும் தன்னுடைய பேச்சை அவர் தொடங்கவில்லை. காரணம், அவர்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. தொடர்ந்து பல்வேறு இடங்களிலிருந்தும் விஜயை காண்பதற்காக, அவரது பேச்சை நேரில் கேட்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து புதிய பகுதிகளிலிருந்து நாம் முன்பே குறிப்பிட்டது போல இது அறிவிக்கப்படாத, திட்டமிடாத ஒரு மாநாடாகவே மாறிவிட்டது. எப்படி மாநாடாக மாறிவிட்ட காரணத்தினாலே வரக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் காத்திருப்பதாக தெரிகின்றது. ஒரு 11:30 மணி அளவிலே விஜய் மேலே தோன்றுவார், அதாவது அந்த பேருந்துக்கு மேலே தோன்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அங்கிருந்துதான் அவர் பேசப் போகின்றார். வழக்கமாக பொதுக்கூட்டங்கள் அல்லது மாநாடுகள் என்று சொன்னால் பிரம்மாண்ட மேடைகள் போடப்படுவது வழக்கம். அந்த மேடையின் மீது மற்ற தலைவர்கள் அமர்வார்கள், விஜய் அங்கிருந்து பேசுவார். ஆனால் இது வெறும் மக்கள் சந்திப்பு கூட்டம். எப்படி கரூர், நாமக்கல், திருச்சி, அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களை சந்தித்தாரோ அதுபோல இது ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டம்தான். எனவே இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தை பொறுத்தவரையிலே பொதுமக்கள் ஒரு பகுதியிலே திரண்டு நிற்பார்கள். அவர்கள் மத்தியிலே அந்த உள்ளூர் பிரச்சனை, ஆளுங்கட்சியால் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதை பற்றி பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு கூடுவதற்கும், விஜய் வருவதற்கும், அதே போல இந்த அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது.